அதிமுக எம்எல்ஏக்களை முதலமைச்சர் விஜய் விலைக்கு வாங்குகிறார் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மு.க.ஸ்டாலின், கரூர் சிபிஐ வழக்கில் இருந்து தப்பிக்கத்தான் டெல்லி சென்றீர்களா? ஆதரவளித்த கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? எல்லாரும் ஷாப்பிங் போனால் என்ன வாங்குவாங்க? ட்ரெஸ் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன செய்கிறார் தெரியுமா? அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. நமக்கு என்ன சந்தேகம்னா, அவர் ஆட்சி மேல அவருக்கே நம்பிக்கை இல்லையா? அல்லது அவருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மேல நம்பிக்கை இல்லையா? பாஜகவை விமர்சித்தால் ஆபத்து என முதலமைச்சர் விஜய் மௌனம் காப்பதாகவும், தாவேகா ஆட்சியிடமிருந்து மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற சூழல் தமிழகத்தில் தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் சாடினார். பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? பிரச்சாரத்தை பேசும்போது தாவேகா ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ தாவேகா கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்னு மக்கள் கேட்கிற நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. இது சினிமா அல்ல, ஆட்சி நிர்வாகம் என சாடிய மு.க.ஸ்டாலின், பாஜக மற்ற மாநிலங்களில் செய்வதை இங்கு முதலமைச்சர் விஜய் செய்கிறார் எனவும் விமர்சித்தார். ஏன்னா இது சினிமா இல்லை, ஆட்சி நிர்வாகம். அதனால புரிஞ்சுக்கணும். மாநில உரிமைகள் சார்ந்த உரிமைகள் எதுவாக இருந்தாலும் திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாராக இருந்தாலும் செயல்பட முடியும். பாஜக மற்ற மாநிலங்களில் பண்றதே இங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது பாஜகவோட ஜெராக்ஸ் மாதிரி செயல்படுறாரு. ஒரே மாதத்தில் கேலி கூத்தான அசிங்கமான ஆட்சியாக தாவேகா ஆட்சி மாறியுள்ளதாகவும், பாசிசம் பாயாசம் என்று நக்கல் செய்த விஜய் தற்போது என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்றும் மு.க.ஸ்டாலின் கடுமையாக சாடினார். ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற அசிங்கமான ஆட்சியா இந்த ஆட்சி இருக்கு. முதலமைச்சர் தான் மேடைக்கு மேடை கான்பிடண்டா இருங்க சொல்றாரே தவிர அவர் முதல்ல கான்பிடண்டா இருக்காரா? கொடுப்பது அவங்க கடமை, வாங்கிறது இவங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? தாவேகா ஆட்சியை நோக்கி திமுக எழுப்பும் கேள்விகளை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என கட்சி நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார்.